Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to create inventory அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்முடைய திங்கிங்கை வந்து க்ரியேட் பண்ணுற லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லேப்டாப்பில். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கிரியேட் ஏ கம்பெனி. தெரியுதுங்களா கொஸ்டின் பேப்பர் படிக்க? Create a company by name inventory info 1 with your registration number. Inventory info இந்த மாதிரி நம்பர் போட்டு கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். 1 நாள்லேருந்து இருக்கு. இதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சாம்சங் ஜஸ்ட் இன்வென்ட்ரி மாத்திரம் தான் கிரியேட் பண்ணணும். இதில் நீங்களே வந்து சொல்லுங்கள் எதை வந்து குரூப்பாக வச்சுக்கலாம், எதை வந்து கேட்டகரியாக வச்சுக்கலாம். ஒரு ஐடியா சொல்லுங்கள் எனக்கு. இப்போ சாம்சங் 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி, ஒனிடா டிவிடி பிளேயர், ஒனிடா ஸ்பிளிட் ஏசி, எல்ஜி டிவிடி பிளேயர், விகார்டு ஸ்டெபிளைசர், எல்ஜி எல்சிடி டிவி, சாம்சங் டிவிடி பிளேயர், சாம்சங் எல்சிடி டிவி, எல்ஜி 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி இப்படி இருக்கு. இதில் எதை வந்து குரூப்பாகவும் எதை வந்து கேட்டகரியாகவும் எதை வந்து ஐட்டமாகவும் வைத்துக்கொள்ளலாம் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி வச்சுக்கலாம்? நம்ம எதை குரூப்பாக எதை கேட்டகரியாக வச்சுக்கலாம்? எதை குரூப்பாக வச்சுக்கலாம், எதை கேட்டகரியாக வச்சுக்கலாம்? ஒரு ஐடியா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் இருக்குல்ல, ஆக்சுவலாக குரூப்புங்கிறது சின்னதாக இருக்கணும், கேட்டகரிங்கிறது அதிகமாக இருக்கணும். இப்போ ஏசி, டிவி, டிவிடி பிளேயர் இதெல்லாம் வந்து ஒரு 4 குரூப்பாக வச்சுக்கலாம். பிராண்டு வந்து நிறைய இருக்கும். சாம்சங் இருக்கும், எல்ஜி இருக்கும், ஒனிடா இருக்கும், ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கும். ஸோ பிராண்டெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் வச்சுக்கலாம். இதுதான் என்னுடைய சஜஷன். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணலான்னா ஏசிலாம் ஒரு குரூப்பு, டிவிடி பிளேயர் ஒரு குரூப்பு, டிவி ஒரு குரூப்பு, ஸ்டெபிளைசர் ஒரு குரூப், அந்த மாதிரி பண்ணிக்கிறது தான் வந்து நல்ல ஒரு இது. ஓகேங்களா? இப்போ டேலியில் எப்படி பண்ணலாம் இதை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து என்ன பண்ணுங்கள், கிரியேட் கம்பெனி போங்க. அங்கே செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் இந்த மாதிரி டி குளனில் 95th சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். அதில் போய்ட்டு சும்மா நான் வந்து டெஸ்ட்டு கம்பெனி 1 அப்படின்னு போடுறேன். இதுலேயே நான் உங்களுக்கு போடுறேன். என்ன ஸ்டேட்டு மென்ஷன் பண்ணிக்கோ, அட்ரஸ்லாம் போட்டுக்கோ, அது வந்து உன்னுடைய விருப்பம். ஓகேவா? நீங்கள் அட்ரஸ்லாம் போட்டுங்க. இங்கே மெயின்டைன் பில் வைஸ் வந்து எஸ் கொடுங்க, இன்டகிரேட் வந்து எஸ் இருக்கட்டும், ஜிஎஸ்டி வந்து இந்த மொதல் சமுக்கு நோ கொடுத்துருங்க, மொதல் 3 சமுக்கும் நோ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியை வந்து ஏசி, டிவிடி பிளேயர், ஸ்டெபிளைசர் இதெல்லாம் வந்து டிவி, இந்த 4ஐயும் வந்து நீங்கள் குரூப்பாக வைங்க டேலியில். ஸோ குரூப் எப்படி க்ரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டார் குரூப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஏசின்னு ஒரு குரூப்பு, அடுத்தது டிவின்னு ஒரு குரூப்பு, ஸ்டெபிளைசர் அப்படின்னு ஒரு குரூப்பு, ஏசி, டிவி, ஸ்டெபிளைசர், டிவிடி பிளேயர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் குரூப்பாக வச்சுக்கலாம். எதெல்லாம் கேட்டகரியாக வச்சுக்கலாம்? கேட்டகரியானாக்க சாம்சங், ஒனிடா, எல்ஜி, விகார்டு. சாம்சங் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, ஒனிடா அப்படின்னு ஒரு கேட்டகரி, எல்ஜி அப்படின்னு ஒரு கேட்டகரி, சாம்சங், ஒனிடா, எல்ஜி, விகார்டு. இது வந்து கேட்டகரி. அடுத்தது வந்து யூனிட் ஆஃப் மெஷர் வச்சுக்கணும். யூனிட் ஆஃப் மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா என் வந்து கேபிட்டல் இருக்கணும், நம்பர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணணும். இப்போ போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த இன்வென்ட்ரி இந்த குரூப் கீழே இந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். முதல் சம் ரொம்ப சிம்பிளான சம். ஆனால் இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க, போக போக டைட்டாக இருக்கும். ரைட்டா? ஒவ்வொரு சம்மும் போக போக டைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெறும் இன்வென்ட்ரி மாத்திரம் க்ரியேட் பண்ணணும்.
அடுத்தது இன்வென்ட்ரி வித் குடோனோட கிரியேட் பண்ணணும். அடுத்தது இன்வென்ட்ரி குடோன் வித் ஆல்டர்னேட் யூனிட்டோட கிரியேட் பண்ணணும். அடுத்தது இன்வென்ட்ரி குடோன் ஆல்டர்னேட் யூனிட் வித் பேட்ச் வைஸ் கிரியேட் பண்ணணும். அடுத்தது பேட்ச் வைஸ் எம்ஆர்பியோட கிரியேட் பண்ணணும். எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் டேட்டோட கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேஷன் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸு அப்படிங்கிறது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். வேரியஸ் லெவல் அட்வான்ஸ்டு லெவல் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கோம். இப்போ நம்ம ஐட்டம் கிரியேட் பண்ணுறோம். சாம்சங் 1.5 சாம்சங் 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி. இது வந்து எது கீழே வரும்? பார்ட் நம்பர் வேண்டாம். பார்ட் நம்பர் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். 101 102 அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிங்கிற கேட்டகரிக்கு வரும் பாருங்கள். இது குரூப் கீழே. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கீழே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம். நாட் அப்படி இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் டேட்டா அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? சும்மா செம்ம அப்படி கொடுப்போம். எல்ஜி 32 இன்ச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி 32 இன்ச்சு டிவி. எல்சிடி டிவியா? அது எல்சிடி டிவி. இது வந்து பார்ட் நம்பர் 102 அப்படின்னு கொடுத்துங்க. இது வந்து எது கீழே வரணும் சொல்லுங்கள்? இது எது கீழே வரணும்? டிவிங்கிறது கீழே, கேட்டகரி எல்ஜி. இது வந்து நம்பர்ஸ். ஆல்டர்னேட்டிவ் யூனிட் வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒனிடா டிவிடி பிளேயர். ஒனிடா டிவிடி பிளேயர் பார்ட் நம்பர் 103 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து டிவிடி பிளேயர் கீழே வரணும். ஒனிடாங்கிற கேட்டகரி கீழே வரணும். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து நம்பர்ஸ் வரணும். நாட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவிடி பிளேயர். சாம்சங் டிவிடி பிளேயர். சாம்சங் டிவிடி பிளேயர் ஐட்டம் நம்பர் 104. 104. அது டிவிடி பிளேயர் அப்படிங்கிறது இல்லை. இங்கே வந்து கேட்டகரி வந்து சாம்சங் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒனிடா 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி. ஒனிடா 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி. இது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் ஐட்டமா 105. இது வந்து ஏசிங்கிறது கீழவும், கேட்டகரி வந்து ஒனிடான்னு போட்டு சேவ் பண்ணிடுங்க. அடுத்தது 6வது சாம்சங் எல்சிடி டிவி. சாம்சங் எல்சிடி டிவி. இது வந்து 106. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிங்கிற குரூப் கீழே, எல்சிடி சாம்சங்கிற கேட்டகரி கீழே வரணும். நம்பர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். அடுத்தது 7 எல்ஜி டிவிடி பிளேயர். எல்ஜி டிவிடி பிளேயர். இது வந்து 107. 107 டிவிடி பிளேயருங்கிறது கீழே, எல்ஜி கீழே வரணும். நம்பர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். வேறு ஒன்றும் வேண்டாம். அடுத்தது 8 வந்து எல்ஜி 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி. எல்ஜி 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி. இது வந்து பார்த்தீங்கன்னா 108. 108. இது வந்து ஏசிங்கிறது கீழே, எல்ஜிங்கிற கேட்டகரி கீழே வரணும். ஆல்டர்னேட் யூனிட் எதுவும் வேண்டாம். 9 விகார்டு சிம்பிளைசர். இது வந்து 109 போட்டுக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர். இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இது விகார்டு அப்படிங்கிற கேட்டகரி கீழே நம்பர்ஸ் போட்டு நாட் அப்படி போட்டு சேவ். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணது எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு அண்டர் ஒன் ரூஃப் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? எப்படி பார்க்கணும்? கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அதில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் ஏசிங்கிறது கீழே என்னென்ன ஐட்டம் இருக்குது, டிவிடி பிளேயருங்கிறது கீழே என்னென்ன இருக்குது, ஸ்டெபிளைசருங்கிறது கீழே என்னென்ன இருக்குது, டிவிங்கிறது கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஷோ ரிப்போர்ட்டட் ஃபார் ஆல் ஸ்டாக் ஐட்டம் இன்க்ளூடட் டெலிட்டட் ஸ்டாக் ஐட்டம். சப்போஸ் நீ ஏதாவது ஒரு இன்வென்ட்ரியை டெலீட் பண்ணிட்ட அப்படின்னா அந்த ஸ்டாக் ஐட்டத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்வென்ட்ரியை க்ரியேட் பண்ணுறேன், ஆனால் அதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குள்ள அயன் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து பார்ட் நம்பர் 110. இதில் இல்லை குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அயன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இது சாம்சங் அயன் பாக்ஸாகவே இருக்கட்டும். நம்பர்ஸ் போட்டு நாட். சப்போஸ் இந்த அயன் பாக்ஸை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஆல்டரில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டமில் இந்த அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன்.
டெலீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெலீட் பண்ண ஐட்டம் கூட எனக்கு தெரியணும். ஏன்னா நான் ஒரு முதலாளி, எனக்கு தெரியாமல் ஒன்று டெலீட் பண்ணியிருப்பான். அப்போ டெலீட் பண்ண ஸ்டாக் ஐட்டமும் எனக்கு சேர்த்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வேணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு ஸ்டாக் ஐட்டம் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பி கொடுத்து இந்த இடத்துல இன்க்ளூட் டெலிட்டட் ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட்டட் இந்த அயன் பாக்ஸ்னு ஒன்று நீங்கள் டெலிட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மணிக்கு க்ரியேட் பண்ணிருக்கீங்க, எத்தனை மணிக்கு டெலிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உட்காந்து காட்டும். எப்போ காட்டும் அப்படின்னா டேலி வந்து எடிட்லாக்காரன் தான் காட்டும். யார் க்ரியேட் பண்ணா, எத்தனை மணிக்கு க்ரியேட் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு டெலிட் பண்ணாங்க அப்படிங்கிற ஆப்ஷனோட சேர்த்து. ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் ஓகேவா? அண்டர்ஸ்டுண்டா? சொல்லுங்க ஆகாஷ். என்னப்பா? இப்போ ஒரு ஐட்டம் நான் வந்து கிரியேட், அதான்ப்பா நான் இப்போ ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் மாதிரியே இன்னொரு ஐட்டம் காஃபி மேக்கர் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது. ஓகேவா? காஃபி மேக்கர்னு நான் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி மேக்கர் அப்படின்னு ஒரு ஐட்டம் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த காஃபி மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் காஃபி மேக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க, யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்பர்ஸ். இந்த மாதிரி கிரியேட் பண்ண ஒரு ஸ்டாக் ஐட்டத்தை நான் வந்து டெலீட் பண்ணுறேன். இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டமில் உங்களுக்கு இந்த மாதிரி காஃபி மேக்கர் அப்படின்னு இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி மேக்கர் அப்படின்னு. சப்போஸ் இந்த நான் ஐட்டத்தை நான் டெலீட் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஆல்ட் டி போட்டு டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டேன்னா இப்போ டெலீட் பண்ண ஐட்டம் வந்து எனக்கு இங்கே ஸ்டாக் ஐட்டமில் காட்டாது, குரூப் மாத்திரம் தான் காட்டும். அந்த ஐட்டம் வந்து எனக்கு காட்டாது. எனக்கு ஏதாவது இந்த மாதிரி டெலீட் பண்ணதும் சேர்ந்து வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கண்ட்ரோல் பிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் இன்க்ளூடு டெலிட்டட் ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு இருக்குல்ல, அதை போய் என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தா எஸ் ஆகிடும். இந்த இடத்துல இன்க்ளூடட் டெலிட்டட் ஸ்டாக் ஐட்டம் இருக்கு இல்லையா, அதை போய் என்டர் கொடுத்து எஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டெலீட் ஆகிருக்கோ அந்த ஸ்டாக் ஐட்டமும் உங்களுக்கு சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். கிளியரா? ஓகேவாப்பா? இது வந்து கண்ட்ரோல் பி ஆப்ஷன். ஓகேவா ஆகாஷ்? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அண்டர் ஒன் ரூஃப், எல்லாம் ஒன் ரூஃப்ல வர்றது, அதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ரெண்டாவது ஐட்டம் பாருங்க, கம்பெனி. இதுலேயே நான் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் ஏ கம்பெனி பை நேம் இன்வென்ட்ரி இன்ஃபோ 2, அதெல்லாம் வேண்டாம், நான் இதுலேயே கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐட்டம் இருக்குது, எல்லாமே ஃபர்னிச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்னிச்சருங்கிற குரூப்புக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம், ஒரு குடோன் கிரியேட் பண்ணி அதில் கிரியேட் பண்ணுறோம். சென்னை, திருச்சி, மதுரை அப்படின்னு ஒரு 3 குடோன் கிரியேட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஐட்டம் எல்லாமே ஃபர்னிச்சர் அப்படிங்கிறதுக்கு கீழே குரூப் கீழே போடுவோம். கேட்டகரி வந்து வேண்டாம், இப்போ இந்த கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. கம்ப்யூட்டர் டேபிள்ங்கிற ஒரு இன்வென்ட்ரி இருக்குது அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 5, 3, 8, 1, 9. அப்போ வந்து மொத்தம் வந்து 9 ஐட்டம் க்ரியேட் பண்ணணும். 9 ஐட்டம் டோட்டல்னு போட்டு அதில் சென்னையில் எவ்வளோ இருக்குது, திருச்சியில் எவ்வளோ இருக்குது, மதுரையில் எவ்வளோ இருக்குன்னு காஸ்ட் வைஸ் போடணும். போட்டு ஓப்பனிங் பேலன்ஸை செக் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதே சம்லேயே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன், ஒரு 3 கேட்டகரி மாத்திரம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன் நான், 3 கேட்டகரி மாத்திரம், 3 குரூப் மாத்திரம் அடிஷ்னலாக குடோன், 3 குடோன் மாத்திரம் கிரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காக குடோன் அப்படின்னு வச்சுக்கோங்க. குடோன் வந்து என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து சரவணா ஸ்டோருடைய முதலாளி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் 7 ஃப்ளோர் இருக்குது. எந்த ஃப்ளோரில் என்ன ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் உட்காந்த இடத்துல கம்ப்யூட்டர் தடி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என் சரக்கு என் பில்டிங்கில் தான் இருக்குது, பட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு பார்த்தேன், நான் வந்து ஒரு புக்கை தேடிட்டு இருந்தேன். இந்த புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு, என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ண புக்கு. ஆக்சுவலாக இந்த புக்கை நான் எங்கே வச்சேன்னு, என் வீடு ஒன்றும் பெரிய அரண்மனை கிடையாது, 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் தான். அதில் எங்கே வச்சேன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், அவனும் எனக்கு தெரியலன்ட்டான். நேற்றுக்கு வந்து வீடை முழுக்க ஒழிச்சு பார்த்துருக்காங்க. ஒழிச்சு பார்க்கும்போது இந்த புக்கு அங்கே மூளையில் எடைக்கு போடுற இடத்துல கொண்டு போய் போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ வேல்யூபிள் புக்கு தெரியுமா? எடைக்கு போடுற இடத்துல இருந்திருக்கு இந்த புக்கு. நான் கவனிக்காமல் இருந்தால் என் ஒய்ஃப்க்கு எடைக்கு போட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வேல்யூபிள் திங்ஸுக்கு ஏதாவது இருக்கலாம். நான் ஆஸ் ஏ ஓனர் என்னுடைய சரக்கு என் பில்டிங்கில் இருந்தால் கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சரக்கு வந்ததும்
இந்த சரக்கு இந்த லொக்கேஷனில் இருக்குது, அதாவது இந்த ஃப்ளோரில் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃப்ளோரில் இந்த ரேக்கில் இருக்குது, இந்த ரேக்கில் இந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்னு எனக்கு அது வரைக்கும் போய் தெரியணும். அப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் இன்வென்டரி. அட்லீஸ்ட் அவ்வளோ முடியலன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு வரைக்கும் அது குடோன் போட்டுக்கலாம். இதுக்காக தான் நம்ம குடோன் கிரியேட் பண்ணுறோம். திருநாவுக்கரசு ஆஃப் பண்ணிக்கோப்பா, மியூட் பண்ணிக்கோ. திருநாவுக்கரசு மியூட் பண்ணி. இப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிவிட்டு 3 குடோன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். என்னென்ன குடோன்? சென்னை, திருச்சி, மதுரை. இப்போ இந்த டேபிள் ஒரு 7-8 டேபிள் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தெரியணுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், குடோன் கிரியேட் பண்ணுறோம். குடோன் எப்படி கிரியேட் பண்ணுறோம்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு. இங்கே லொக்கேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு குடோன் இருக்குது, ஒரு சிலருக்கு லொக்கேஷன் இருக்குது, ஏன்னு தெரில. பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிரியேட் லொக்கேஷன், அங்கே போய்ட்டு சி கொடுக்குறோம். இப்போ என்னென்ன இருக்குது? சென்னை, திருச்சி, மதுரை அப்படின்னு 3 லொக்கேஷன் இருக்குது. சென்னைன்னு ஒரு லொக்கேஷன், திருச்சி அப்படின்னு ஒரு லொக்கேஷன், மதுரை அப்படின்னு ஒரு லொக்கேஷன். மொத்தம் 3 லொக்கேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய்ட்டு நான் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்னிச்சர்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிப்போம். குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஃபர்னிச்சர்னு நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலிலேருந்து வருவோம். கிரியேட்டு ஸ்டாக் ஐட்டம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் டேபிள். பார்ட் நம்பர்லாம் வேணாம். கம்ப்யூட்டர் டேபிள் மொத்தம் நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குது? சென்னையில் 5, திருச்சியில் 3, மதுரையில் 1. 5, 3, 8, 1, 9 இருக்குது. 2250 ரூபா நம்மளோட ரேட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து ஃபர்னிச்சர் அப்படிங்கிற குரூப் கீழே கேட்டகரி எதுவும் வேண்டாம், நம்பர்ஸ் போட்டுப்போம். ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம், ஸ்டாண்டர்ட் ரேட்லாம் வேண்டாம். இங்கே வந்து மொத்தம் எத்தனை குவான்டிட்டி அப்படின்னு போட்டுக்கணும்? 9 குவான்டிட்டி. நீங்கள் குடோன் எனேபிள் பண்ணால் இங்கே எந்த குடோன் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஓகேங்களா? டேலியில் நீ குடோன் எனேபிள் பண்ணிட்ட அப்படின்னா எந்த குடோனில் இருக்குன்னு சொல்லணும். குடோன் எனேபிள் பண்ணல அப்படின்னா மெயின் லொக்கேஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நீ எல்லாத்தையும் மெயின் லொக்கேஷனில் வச்சுருக்கேன்னு அர்த்தம். ரைட்டா? குடோன்னு பண்ணிட்டேன்னா மெயின் லொக்கேஷன்லையோ அல்லது மெயின் லொக்கேஷன் இல்லாமல் வேறு எந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? சென்னை 5, திருச்சி 3. சென்னையில் 5 இருக்குது, என்ன ரேட்டு? 2250. அடுத்தது திருச்சியில் 3 இருக்குது, என்ன ரேட்டு? 2250. அடுத்தது மதுரையில் 1 இருக்குது, என்ன ரேட்டு? 2250. ஸோ இந்த மாதிரி இருக்குது. மொத்தம் 20250 ரூபாய்க்கு இருக்குது. ரைட்டா? இது வந்து காஸ்ட். அடுத்தது ரிவால்விங் சேர். ரிவால்விங் சேர் மொத்தம் 18 இருக்குது. சென்னையில் கிடையாது, திருச்சியிலையும் அதுலேயும் தான். அடுத்தது ஐட்டம் என்னது? ரிவால்விங் சேர். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து ஃபர்னிச்சர் கீழே, கேட்டகரி கிடையாது, நம்பர்ஸு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 13 + 5 18 இருக்குது. 18 சேர் இருக்குது. அதில் எங்கே இருக்குது? திருச்சியில் 13, மதுரையில் 5. மதுரையில் 5 என்ன ரேட்டு? 1600 அப்படின்னு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சி. திருச்சியில் என்ன ரேட்டு? அதுவும் 1600. ஓகேவா? ரிவால்விங் சேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள். டைனிங் டேபிள் அடுத்த ஐட்டம். டைனிங் டேபிள் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஃபர்னிச்சர். நம்பர்ஸ் இருக்கட்டும். மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டி? இதை அப்படியே கூட்டி போடுங்க. 4, 2, 6, 6, 12 குவான்டிட்டி. 12 குவான்டிட்டியில் எதாவது எங்கெங்க? சென்னையில் 4. சென்னையில் 4 என்ன ரேட்டு? டைனிங் டேபிள் என்ன ரேட்டுன்னு பாருங்க, 7200. உன்னோட ரேட்டு 7200. அடுத்தது திருச்சி. திருச்சியில் எத்தனை இருக்குது? டைனிங் டேபிள் 2 இருக்குது. அடுத்தது மதுரை. மதுரையில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 7200. ஓகேவா? அடுத்தது ஸ்டடி டேபிள். ஸ்டடி டேபிள். ஸ்டடி டேபிள் பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து ஃபர்னிச்சர், நம்பர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் எத்தனை இருக்குது? 11, 6, 17, 5, 22 டேபிள் இருக்குது. மொத்தம் 22 டேபிள். அதில் சென்னையில் 11 இருக்குது. என்ன ரேட்டுன்னு இருக்குது? 3420 ரூபா. உங்களோட ரேட்டு 3420 ரூபா. அடுத்தது திருச்சியில். திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, 3420 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரையில் 5 இருக்குது, 3420 ரூபா. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க.
அடுத்தது பிளாஸ்டிக் சேர் ஒரு 30 இருக்கு. பிளாஸ்டிக் சேர் அது வந்து அண்டர் ஃபர்னிச்சர். நாட் அப்படியே போட்டு இங்கே வாங்க. ஓப்பனிங் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள். 30, 24, 54, 54, 2, 56, 40, 96 இருக்குது. மொத்தம் 96 சேர் இருக்குது. அதில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 30 சேர். என்ன ரேட்லன்னா 160 ரூபா உங்களோட ரேட்டு. அடுத்தது திருச்சியில் 24 இருக்குது. என்ன ரேட்டு 125. அடுத்தது மதுரையில் 42 இருக்குது, 165. ஸோ இந்த மாதிரி நம்ம இது 2வது சம் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டாக் சம்மரியில் போய்ட்டு ஆல்ட் எஃப்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் இங்கே காட்டும் என்னென்ன பேட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, மொதல் சம்மில் நாம் ஸ்பிளிட் ஏசி அதெல்லாம் க்ரியேட் பண்ணோம். 2வது சம்மில் நாம் ஃபர்னிச்சர்லாம் க்ரியேட் பண்ணோம். ஸ்டாக் சம்மரியில் ஏன் ஃபர்னிச்சர் மாத்திரம் காட்டுது, ஏசியெல்லாம் ஏன் காட்டலை? யாராவது ஆன்சர் பண்ண போகிறோம். ஏன் அந்த மாதிரி காட்டுச்சு? ஏசியெல்லாம் ஏன் காட்டல? ஏசி, டிவிடி பிளேயர் இதெல்லாம் க்ரியேட் பண்ணோம்ல, ஏன் காட்டல? ஏன் காட்டல? இதெல்லாம் க்ரியேட் பண்ணல, இதை மாத்திரம் காட்டுது, இது ஏன் காட்டல? ஏன் காட்டல? ஏன்பா காட்டல? ஆகா சொல்லுப்பா. ராகேஷ், நசிதா சொல்லுங்க. ஜாஸ்மின், என்ன நிறைய பேர் காணும் உங்க ஆளுங்களை? நிறைய பேர் வரவே இல்லை. உங்கள் மேடத்துக்கு நான் அனுப்பி விட்டேன். ஆற்காடு காலேஜ்லேருந்து நிறைய பேர் வரவே இல்லை. தப்பு. ரைட். ஏன் வரல சொல்லுங்க. கொஞ்சமாவது நமக்கு சிந்திக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். சிந்திக்கிற கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா, சிந்திக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னா நம்மளால மேலே வர முடியாது. சொல்லுங்க. ஆகாஷ், எதன் என்ன மென்ஷன் பண்ணல? இப்போ ஃபர்னிச்சர் அது இல்லை, அது இல்லை ரீசன். அது இல்லை ரீசன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சருக்கெலாம் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸு போட்டோம், வேறு ஏசிக்கெலாம் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போடலை. ஸோ ஸ்டாக் சம்மரிங்கிறது வேறு, ஐட்டம் க்ரியேஷனுங்கிறது வேறு. ஓகேவா? ஸ்டாக் சம்மரினா உங்ககிட்ட இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம், எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு ஐட்டம் க்ரியேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மாத்திரம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். புரியுதா? நாம் ஸ்பிளிட் ஏசிக்கெலாம் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோமா? போடலை. போடலைங்கும்போது ஸ்டாக் சம்மரியில் வராது, இன் ஜென்ரல் வராது. வேணால் நீ வந்து F12 எனேபிள் பண்ணி எம்டியும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? கிளியராப்பா? எந்த ஒரு கொஸ்டினும் ஏன் எதுக்கு எப்படின்னு கேளுங்க. அந்த மாதிரி கேட்டால் தான் உங்களுக்கு அதுக்கான விடை வந்து கிடைக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஓகேவா? நீங்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கணும், நிறைய கேள்விகள் கேட்கணும். அடுத்தது பாருங்கள், 3வது. ட்ரை டு இன்கார்பரேட் த ஃபாலோயிங் ஓப்பனிங் ஸ்டாக் இன் இன்வென்ட்ரி இன்ஃபோ 3 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதே கம்பெனியில் நம்ம போட்டுருவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், வெறும் ஐட்டம் மாத்திரம் க்ரியேட் பண்ணோம். வெஜ் குரூப் அண்டு கேட்டகரி வச்சு வெறும் ஐட்டம் மாத்திரம் க்ரியேட் பண்ணோம். 2வது என்ன பண்ணோம், அடிஷ்னலாக குடோன் சேர்த்துட்டோம் 2வது. 3வதாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து ஆல்டர்னேட் யூனிட்னு ஒன்று அடிஷ்னலாக சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். குடோன்னு உண்டு, அதோடு கூட ஆல்டர்னேட் யூனிட் அப்படின்னு ஒன்று உண்டு. ஓகேவா? குடோன் உண்டு, அது கூட ஆல்டர்னேட் யூனிட் அப்படின்னு ஒன்று உண்டு. அதுவும் நம்ம சேர்க்கணும். எப்படிங்கிறது பார்க்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்கள். Try to incorporate the following opening stock in inventory info which maintain accounts with the inventory. Incorporate following chart of inventory effective from. இதை வந்து நம்ம நிறைய இருக்குது, மல்டிபிளில் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குரூப் பாருங்கள். சோனி, மொசர்பிர், பார்க்கர், ரெனால்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப். கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா சிடி, டிவிடி, பென் இதெல்லாம் வந்து கேட்டகரி. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்பர்ஸு. இது மாத்திரம் பார்க்கர் ஃபவுண்டைன் பென் மாத்திரம் எதில் இருக்குது அப்படின்னா செட்டாக இருக்குது. செட். ஆல்டர்னேட் யூனிட் இதுக்கு கிடையாது. ஆல்டர்னேட் யூனிட் இதுக்கு கிடையாது. ஒரு சில ஐட்டங்கள் பாக்ஸில் இருக்குது, ஒரு சில ஐட்டம் நம்பர்ஸில் இருக்குது. ஓகேவா? ஒரு பாக்ஸுக்கு எத்தனை நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல இருக்குது, குடோன் எந்த குடோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில யூனிட் வந்து பாக்ஸில் குவான்டிட்டி வந்து இதில் இருக்குது. சில ஐட்டம் பாக்ஸில் இருக்குது, சில ஐட்டம் நம்பர்ஸில் இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்குது, ஒன்றுக்கு நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்லேயே வந்து பாக்ஸில் இருக்குது, ஒரு சில இது நம்பரில் இருக்குது. ஃபைனல் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைனல் வேல்யூ. ஸோ நீ கிரியேட் பண்ணதும் இந்த 19,551 அப்படிங்கிறது உனக்கு வரணும். ரைட்டா? வந்துச்சு அப்படின்னா நீ பண்ணினது ரைட் அப்படின்னு அர்த்தம். ரைட். இதில் பார்ப்போம் இதை வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸ்டெப்பை நான் எழுதிக்கிறேன். எப்படி இந்த சம்மை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பண்ணி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்பெனி. இதை நம்ம எப்படி அணுகணுங்கிற சொல்கிறேன். முதல்ல வந்து என்ன பண்ணோம், கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். அது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது கிரியேட் குரூப், ஸ்டாக் குரூப். கிரியேட் குரூப்னா ஸ்டாக் குரூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் கேட்டகரி. கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட்டு யூனிட் ஆஃப் மெஷர். யூனிட் ஆஃப் மெஷர் கிரியேட்டு குடோன். அதுக்கப்புறமா கிரியேட்டு ஓப்பனிங் பேலன்ஸ். சி ஸ்டார்ட். இப்போ இந்த மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். இதை வந்து நான் புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அதில் பண்ணுறேன். அப்போ தான் உனக்கு அந்த சம்மரி அப்படிங்கிறது தெரிய வரும். ஆல்ட்டுகே ஹெச்என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்பெனியில் போயிட்டு சூப்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணுறேன். சூப்பர் என்டர்பிரைசஸ்ஸு கம்பெனி வந்து 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேத்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட் போட்டுக்கோ தமிழ்நாடு. பின்கோடு போட்டுக்கோ. நான் கொஞ்சமாவது சோம்பேறித்தனம் படுறேனான்னு பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? நான் ஏன் ஃபுல் சம் ஒர்க் பண்ணி காட்டுறேன், நான் சும்மா பேருக்கு ஒன்று போட்டுவிட்டு அப்படியே விட்டுருலாம். நான் அந்த மாதிரி போட மாட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் பிகினிங்னு இருக்குது. வேர்டு பாரு நல்லா. ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம். இந்த இடத்துல புக்கு பிகினிங் ஃப்ரம். இன் ஜென்ரல் ஃபினான்ஷியல் இயருங்கிறது ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 31 முடியும். ஸோ புக்கு பிகினிங்கிறது என்றைக்கு நீ கம்பெனி ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு. இந்த புக்கு பிகினிங் டேட்டில் இன்னி டேட் போடுறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 10/3/2024 இன்னைக்கு டேட். இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10/3/2024 அப்படின்னு போடுற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்பெனி இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க அப்படின்னு அர்த்தம். கம்பெனி இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா 2 விஷயம் நீ டிக்ளேர் பண்ணுற இதன் மூலிமா. ஒன்று, இதுக்கு முன்னாடி எந்த டிரான்சாக்ஷனும் செய்யப்படலை அப்படிங்கிறது நீ சொல்கிற, உறுதிப்படுத்திக்கிற. அதனால் யூ கேனாட் என்டர் எனி டிரான்சாக்ஷன் பீரியட் பிஃபோர் 10/3/2024 யூ கேனாட் என்டர் எனி டிரான்சாக்ஷன். 10/3/2024 முன்னாடி உன்னால் எந்த டிரான்சாக்ஷனும் என்ட்ரி பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, வாட் எவர் த ஓப்பனிங் பேலன்ஸ் யூ கிரியேட்டட் ஆன் 10/3/24 இட் மீன்ஸ் தட் இட் இஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த 10/3/24 அண்ட் நாட் 1/4/23 ஆர் நாட் எனி அதர் டேட். நீ எந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணாலும், இட் மே பி எ லெட்ஜர் ஆர் இட் மே பி அன் இன்வென்டரி. ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஓப்பனிங் பேலன்ஸு 10/3/2024 ஓப்பனிங் பேலன்ஸ் தான் எடுத்துக்கணும்.
அதுக்கு முன்னாடி இருக்கிற 1/3/2024 அப்படின்னு எடுத்துக்காரு. ஓகேவா? கிளியரா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போடுறோம். இங்கே போட்டு என்னென்ன எனேபிள் பண்ணணும், பில் வைஸ் இருக்கட்டும், இன்டகிரேஷன் இருக்கட்டும், ஜிஎஸ்டி இந்த சமுக்கு வேண்டாம். ரெண்டாவது ஸ்டெப். ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன், ரெண்டாவது ஸ்டெப்பு F11 அதை இங்கே போட்டுப்போம். கிரியேட் கம்பெனி ப்ளஸ் F11 விடுபட்டேன், அதனால் இங்கே போட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். இது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது குரூப். இந்த குரூப்பில் என்னென்ன இருக்குது, சோனி, மொசர்பீர், பார்க்கர், ரெனால்ட்ஸ் அப்படின்னு 4 குரூப் இருக்குது. ஸோ டேலிக்கு போவோம். நான் வேகமாக பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ஹெச் போட்டு மல்டி கிரியேட், அதில் போய்ட்டு சோனின்னு ஒரு குரூப்பு அண்டர் ப்ரைமரி. அடுத்தது மொசர்பீர் அப்படின்னு ஒரு குரூப்பு அண்டர் ப்ரைமரி. சோனி, மொசர்பீர், பார்க்கர், ரெனால்ட்ஸ். பார்க்கர் அப்படின்னு ஒரு குரூப்பு அண்டர் ப்ரைமரி. ரெனால்ட்ஸ் அப்படின்னு குரூப்பு அண்டர் ப்ரைமரி. அந்த மாதிரி நான் 4 குரூப் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கிறேன். சிடி, டிவிடி, பென், மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. இதே மாதிரி மல்டிபிள்லேயே போய்க்கிறேன். ஸ்டாக் கேட்டகரியில் போய்ட்டு ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட், அதில் ஆல் ஐட்டம். சிடின்னு ஒரு கேட்டகரி, டிவிடி அப்படின்னு ஒரு கேட்டகரி, பென்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி. ஸோ 3 கேட்டகரி கிரியேட் பண்ணிடுச்சு. அடுத்தது குடோன் கிரியேட் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன், இதுலேயும் 2 குடோன் இருக்குது. ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2 2 குடோன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்டர் ஆல் ஐட்டம். ஃப்ளோர் 1 அப்படின்னு ஒன்று அண்டர் ப்ரைமரி, ஃப்ளோர் 2 அப்படின்னு அண்டர் ப்ரைமரி. ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2. ஓகேவா? ஃப்ளோர் 1. இப்போ அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர் வரேன். யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸ் எல்லாமே. கேட்வே ஆஃப் டைலில் போய்ட்டு கிரியேட்டில் யூனிட் ஆஃப் மெஷர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கதை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்பர்ஸ். ஆல்டர்னேட் யூனிட்டில் என்னென்ன இருக்குது அதுவும் அப்படியே போட்டுக்கிறேன். ஆல்டர்னேட் யூனிட்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பாக்ஸுன்னு ஒன்று இருக்கா, பிஎக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபார்மல் நேமில் பாக்ஸ்ன்னு போட்டுருக்கோம். அடுத்தது பேக்கெட் அப்படின்னு இருக்கு, பிகேடி அப்படின்னு போட்டுக்கோ. இந்த இடத்துல ஃபுல் நேம் போட்டுக்கோ, பேக்கெட் அப்படின்னு. பேக்கெட், பாக்ஸு, பேக்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தோம், செட்டுன்னு ஒன்று இருக்குது, எஸ்டி செட். எஸ்டின்னு போட்டுக்கோ. இந்த இடத்துல ஃபார்மல் நேமில் செட் அப்படின்னு போட்டுக்கோ. செட்டாக இருக்கிறது செட். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. இப்போ நம்ம 1 by 1 மல்டிபிள் யூஸர்லேயே வந்துடலாம். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அதில் ஸ்டாக் ஐட்டமில் ஆல்ட் ஹெச் போட்டு மல்டி கிரியேட் போங்க. அங்கே ஆல் ஐட்டம் கொடுத்துருங்க. இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக க்ரியேட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் போட வருதான்னு சொல்கிறேன். சோனி சிடி டென்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோனி சிடி 10 10 இருக்குது அதில். ஓகேவா? டென்ஸ். இது வந்து எது கீழே வருது, சோனிங்கிற குரூப் கீழே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி இங்கே கேட்கல. கேட்டகரி கேட்கலன்னா இங்கே கண்ட்ரோல் ஐ கொடுத்து கேட்டகரி வந்து எனேபிள் பண்ணுங்க. ஷோ மோடில் போய்ட்டு கேட்டகரி இருக்க பாருங்க. ஷோ இன்ஆக்டிவ்ல போய் பாருங்க. காஸ்ட் ட்ராக்கிங், டிஃபால்ட் லெட்ஜர், காஸ்டிங் மெத்தடு, மார்க்கெட் வேல்யூஷன். இங்கே கேட்டகரியில் இருக்கா? இருக்குது. அண்டர் குரூப் இருக்குது. கேட்டகரியில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் செக் பண்ணுவோம், இல்லைனா மல்டி யூஸரில் போகணும். சாரி, சிங்கிள் நம்பர். இது வந்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்குது. ஓப்பனிங் குவான்டிட்டி எவ்வளோனாக்க 13 பாக்ஸு. 13 பாக்ஸு வரல. 13 இருக்கு. இது வேண்டாம், நீங்கள் வந்து சிங்கிள்லேயே போட்டுருங்க, அதான் பெஸ்ட்டு.
கேட்வே ஆஃப் டேலி போயிடுங்க, கிரியேட் போயிடுங்க, ஸ்டாக் ஐட்டம் சிங்கிளாகவே கிரியேட் பண்ணுங்க. சோனி சிடி அப்படின்னு போடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோனி சிடிஸ் அப்படின்னு போடுங்க. இது வந்து எது கீழே இருக்குது அப்படின்னா சோனி அப்படிங்கிற குரூப் கீழே. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சிடிங்கிற கேட்டகரி. இங்கே வந்து சிடிங்கிற கேட்டகரி. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். யூனிட் வந்து நம்பர்ஸ். அல்டர்னேட் யூனிட்டு பாக்ஸ். இந்த அல்டர்னேட் யூனிட் ஒன்று காட்டல அப்படின்னா என்ன பண்ணணும், F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல யூஸ் ஆல்டர்னேட் யூனிட் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அல்டர்னேட் யூனிட் இங்கே இருக்குது பாக்ஸ். பாக்ஸ்னால் எவ்வளவு, ஒரு பாக்ஸில் 10 நம்பர்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 1 பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 நம்பர்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸ்டாண்டர்ட் ரேட்லாம் வேண்டாம், குவான்டிட்டியில் வாங்க. மொத்தம் எத்தனை இருக்குது, 13 பாக்ஸ் இருக்குது. ஆனால் ரேட் வந்து நம்பர்ஸில் இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 பாக்ஸ். 13 பாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு நம்பர் அப்படின்னு காட்டுது. அதனால் நீ என்ன பண்ணணும், நம்பர்ஸில் தான் ட்ரை பண்ணணும். அப்போ 13 பாக்ஸ்னால் எவ்வளோ நம்பர், ஒரு பாக்ஸுக்கு 10 நம்பர். அப்போ மொத்தம் எவ்வளோ வேணும், 130 நம்பர். ஆல்ட் சி போட்டு 13 × 10 அப்படின்னு போட்டிங்கன்னா 130 அப்படின்னு வரும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் 1ல் இருக்குது. எங்கே இருக்குது, ஃப்ளோர் 1. ஸோ இங்கே ஃப்ளோர் 1 செலக்ட் பண்ணுங்க. ஃப்ளோர் 1ல் எவ்வளோ இருக்குது, 13 பாக்ஸ், அதாவது 130 நம்பர் இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேட்டை வந்து 11, அப்போ 1430 ரேட் வந்து 11. இங்கே வந்து நம்பர்ஸ் இருந்தால் அப்படியே போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ். ரெண்டாவது ஐட்டம் பாருங்க, மொசர் பீர் டிவிடி 25, மொத்தம் 25 இருக்காது. மொசர் பீர் டிவிடி 25 செட்ஸ். ஓகேவா, இது வந்து மொசர் பீர் அப்படிங்கிறது கீழே, டிவிடிங்கிற கேட்டகரி கீழே வரும். நம்பர்ஸ் அப்படிங்கிறது போடுவோம். ஆல்டர்னேட் யூனிட் இருக்கா பாருங்க, இருக்குது. பாக்ஸில் ஒரு பாக்ஸுக்கு 25 இருக்கும். ஸோ பாக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 25 நம்பர்ஸ். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் மாறும். ஒன்றில் 10 இருக்கலாம், ஒன்றில் 15 இருக்கலாம், ஒன்றில் 25 இருக்கலாம், அப்படி இருக்கும். ஆனால் நீ வந்து இங்கே குவான்டிட்டி போடும்போது நம்பர்ஸில் தான் போடணும். இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்கானா பாரு, இல்லைனா பெருக்கி போட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 பாக்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ ஒரு பாக்ஸுக்கு எத்தனை, 25. அப்போ 16 × 25 அப்படின்னு நீ பெருக்கிக்கணும். இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு 16 × 25 அப்படின்னு போட்டிங்கன்னா மொத்தம் 400 பாக்ஸ் வரும். எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், லொக்கேஷன் ஃப்ளோர் 1, 400 பாக்ஸ், 400 நம்பர். இங்கே ரேட் இருக்குல்ல, ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், இங்கே 230ன்னு போட்டு இங்கே நம்பர்ஸ்ன்னு காட்டுதுல, அதை வந்து எஸ்கேப் கொடுத்து பாக்ஸு அப்படின்னு டைப் பண்ணணும். ஒரு பாக்ஸ் என்ன பண்ணணும், எஸ்கேப் கொடுத்து பாக்ஸ் அப்படின்னு போட்டோன்னா 3680 அப்படின்னு வரும். 16 பாக்ஸ் × 230 பெருக்கி போட்டால் 3680. இது கரெக்டாக இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் போடணும். மூணாவது ஐட்டம் பாருங்கள், பார்க்கர் ஃபவுண்டைன் பென். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கர் அப்படிங்கிற கீழே, கேட்டகரிக்கு வந்து பென் அப்படிங்கிறது கீழே வரணும். எல்லாமே நம்பர்ஸ் தான். ஆல்டர்னேட் யூனிட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது செட்டுன்னு இருக்குது. ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம். மொத்தம் எத்தனை செட் இருக்குதுன்னு பாருங்கள். 5 செட் இருக்குது. 2வது ஃப்ளோரில் இருக்குது 5 செட்டு இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஒரு செட்டோட ரேட்டு 280 ரூபா. அப்போ 5 செட்டு 1400. ஒரு செட்டோட ரேட்டு 280, அப்போ 1400 அப்படின்னு போட்டு சேர்த்து. இன்ட்ரெஸ்டாக இருக்கா? இந்த சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கா? ரித்விக், யூ ஃபைண்ட் somewhat interest? இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லையாப்பா? ரெனால்ட்ஸ் ரெகுலர் 10s. அடுத்த ஐட்டம் ரெனால்ட்ஸ் ரெகுலர் 10s. இது வந்து பார்த்தீங்கன்னா பென். இது வந்து ரெனால்ட்ஸ் அப்படிங்கிற குரூப் கீழே.
பென் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரணும். நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்குவோம். அல்டர்னேட் யூனிட் இருக்கா பாருங்கள். அல்டர்னேட் யூனிட்டு கிடையாது. அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டு தான். பென் வந்து செட்டாக தான் வேணும். சாரி இருக்குது. அல்டர்னேட் யூனிட்டு பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டுக்கு 10 இருக்குது. அல்டர்னேட் யூனிட் வந்து பாக்கெட்டுன்னு இருக்குது. ஒரு பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸு? 10 பீஸ். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் குவான்டிட்டி பாக்கெட்டில் போட்டுக்கூடாது, நம்பர்ஸில். ஒரு பாக்கெட்டுக்கு 10 இருக்குது மொத்தம். அப்போ 8 பாக்கெட். அப்போ 8 × 10 80 நம்பர். 80 நம்பர் போடுங்க. அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ளோர் 2ல் இருக்குது. ஸோ ஃப்ளோர் 2ல் செலக்ட் பண்ணிட்டோம். ரேட்டு வந்து நம்பரில் இருக்கா பாக்கெட்டில் இருக்கா பாருங்கள். நம்பர் வந்து 32 ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு. ஸோ இங்கே 32 போட்டு நம்பர்ஸ் போடப்போம். அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? பிகேடி அப்படின்னு போட்டிங்கன்னா 256 ரூபா. என்டர். இதே மாதிரி நீங்கள் கிரியேட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று போடுறேன். மொசர் பீர் சிடி 10 நம்பர்ஸ். மொசன்பர்க் சிடி 10s. மொசர் பீர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரணும். இது வந்து சிடிங்கிற கேட்டகரி கீழே வரணும். நம்பர்ஸ் போடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸுக்கு 10. ஸோ இங்கே 1 பாக்ஸ் ஈக்குவல் டு 10 நம்பர்ஸ் அப்படின்னு போடுங்க. என்ட்ரு கொடுங்க. குவான்டிட்டிக்கு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 20 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸுக்கு 10 நம்பர். அப்போ 20 × 10 200. 200ன்னு போடுங்க. எந்த ஃப்ளோர் பாருங்கள்? ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஸோ ஃப்ளோரை செலக்ட் பண்ணுங்கள். ரேட் வந்து பாக்ஸுக்கு இருக்குது. ஒரு பாக்ஸ் 95 ரூபா. அப்போ 95ன்னு போட்டு எஸ்கேப் கொடுத்து பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 1900 அப்படின்னு. இந்த அமௌண்ட்டு டேலி ஆகுதா பாருங்கள். டேலி ஆச்சுன்னா என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லா இன்வென்ட்ரியும் க்ரியேட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை சண்டேயில் நான் ரொம்ப போட்டு வாட்டக்கூடாது.